மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. டெல்லி சென்றிருக்கும் முதல்வர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முதல்வர் விஜய் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. டெல்லி வந்திருக்கும் முதலமைச்சர் விஜய் அங்கு குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவரையும் அவர் சந்தித்ததாக செய்திகள் வருகின்றன. விவரம் என்ன? கார்த்திகா, நாளை டெல்லியில் நிதி ஆயோக் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தான் தமிழக முதல்வர் விஜய் டெல்லி வந்திருக்கின்றார். டெல்லியினுடைய இரண்டாவது முறையாக, அதாவது முதல்வராக பதவியேற்ற பின்பு இரண்டாவது முறையாக டெல்லி வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை தற்போது சந்தித்து பேசியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரையும் சந்தித்து பேசுவதற்கான அந்த நேரமானது ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களையும் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இருப்பினும் அந்த சந்திப்புக்கான அந்த நேரமானது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இவ்வாறாக டெல்லியினுடைய இந்த இரண்டாவது முறையாக பயணமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த முறையே சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை நேரில் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில பல காரணங்களுக்காக அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது நமக்கு தெரியும். எனவே இந்த முறை கட்டாயமாக ராகுல் மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை நேரில் சந்தித்து பேசுவார் என தற்போது கூறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாளை தினம் இந்த நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டமானது நடைபெறும். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு உடனான அந்த இணைப்பை வலுப்படுத்தும் விதமாக மத்திய அரசு சார்பில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நிதி விவகாரமாகட்டும், மாநில அரசுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படக்கூடிய நிதி இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பாக அந்த கருத்துக்கள் கேட்கப்படும். குறிப்பாக வளர்ந்த பாரதம், அதாவது 2047 வளர்ந்த பாரதம், விக்சித் பாரத் 2047 என்ற அந்த கரும்பொருளுடன் இந்த கூட்டமானது நாளை தினம் நடைபெற இருக்கின்றது. எனவே அதனுடைய அடிப்படையில் குறிப்பாக மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள், நாட்டினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான எந்தெந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் விதமாக நாளை தினம் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பாக பல்வேறு ஆலோசனைகளும் கருத்துக்களும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தமிழ்நாடு சார்பாக முதல்வர் விஜய் பல்வேறு அந்த கருத்துக்கள் பரிந்துரைகளை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாநில அரசு சார்ந்த பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் நிதி பகிர்வு, குறிப்பாக நிதி பகிர்வு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, மத்திய அரசு உடனான இணக்கமான நடவடிக்கைகள் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதல் போன்ற முக்கிய விவகாரங்கள் குறித்து முதல்வர் விஜய் நாளை தினம் அந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் இந்த சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது காலை, அதாவது மதியம் வந்திருந்த விஜய் அவர்கள் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசியிருக்கின்றார். அடுத்த கட்டமாக காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் மற்றும் சோனியா ஆகியோரை சந்தித்து பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட சந்திப்பாக இது நிகழ இருக்கிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.